நான் இப்ப எங்க தங்குவது எங்க அமர்வது எனக்கு இவன் தெரியவில்லை. ஓஹோ, எங்க தங்குவது கேட்கின்றாய்? எங்க அமர வேண்டும்? உனக்காக ஒரு அழகான ஒரு எண்ணம் இருக்கின்றது. என்ன சமயம் சமயபுரத்திலே நான் மாரியம்மனாக வீட்டிருக்கிறேன். ஆமா, அண்ணா சாந்தமாக இருக்க வேண்டும் தங்கா. சமயபுரத்திலே நான் மாரியம்மனாக வந்தால் எனக்கு யாரையும் தொட்டு பூஜை செய்யக்கூடாது. எனக்கு பாலாலும் பண்டிகாலும் தேனாலும் ஐயாலும் எனக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. எனக்கு பாலாலும் பண்டிகாலும் நீராலும் நெய்யாலும் வாசனை பண்டிகளாலும் எனக்கு தொட்டு அபிஷேகம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் மண்ணாக புற்றாக வடிவெடுத்தால் பூங்காவனத்தா அப்படின்னு பெயர் பெற்று இந்த மண்ணு எப்படி இருக்கிறதோ இந்த மண்ணு எப்படி இந்த மண் எப்படி சமமோ அதே போல சமயபுரத்திலே நான் மண்ணாகத்தானே தெய்வமாக சமயபுரம் மாரியம்மனாக வீட்டிருக்கிறேன். வரக்கூடிய பக்தர்கள் எனக்கு தொடாமலும் பூஜை செய்யாமலும் எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பஞ்சமுக தெய்வத்தினால் மட்டும் எனக்கு பூஜை நடக்க வேண்டும். இன்னும் இந்த சமயபுரத்திலே உன்னான சாமிக்கு சமயபுரத்தாளுக்கு எனக்கு தொட்டு தெய்வம் செய்ய கிடையாது. இதே போல வர காலத்திலே எனக்கு தொட்டு பூஜை செய்யக்கூடாது. எனக்கு அந்த வரத்தை கொடுங்கள். நான் அப்படியே போய் சாந்த சொல்லி